தினம் தினம் என்னடா சமைக்கிறது லஞ்ச் பாக்ஸுக்குன்னு யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கேன்னா, லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன விதவிதமா செய்யறது. நார்மலா இல்லாம சாம்பார் அது இதுன்னு சொல்லாம, சாம்பார் ரசம் இந்த மாதிரியே பேக் பண்ணி கொடுத்து அழுத்து போச்சுல்ல உங்க ஹஸ்பண்ட்க்கு. அதனாலதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நீங்க செஞ்சு கொடுக்கும்போது உங்க மேல இருக்கிற பாசமும் கூடும், உங்களை கோவமாவும் பார்க்க மாட்டாங்க. இந்த ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வேறு ஒன்றும் சிம்பிளாக சனிக்கிழமை அதுமா நான்வெஜ் எடுக்க முடியாது. அதனால் நார்மலாக ப்ளைன் பிரியாணியும் அப்புறம் ரைத்தாவும் செஞ்சுருக்கேன். முட்டை வேணுன்றவங்க பொரிச்சுக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதனால் என் ஹஸ்பண்ட் சாட்டர்டே ஆனால் நான்வெஜ்ஜே எடுக்க விட மாட்டார். அதனால சரி நம்ம சிம்பிளாக இருக்கிறத வச்சு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளைன் பிரியாணி செஞ்சுட்டேன். நீங்களும் இந்த ப்ளைன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடு நீங்கள் பார்த்து எப்படின்னு சொல்லி இந்த டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா மெத்தட் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் நாளைக்கு மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். சாரி வீடியோ லேட் ஆகிடுச்சு, ஏன்னா எடிட் பண்ண முடியல. அதனால் நாளைக்கு மண்டே அதுமா நாளை கழிச்சு கூட செஞ்சு கொடுங்க. ஏன்னா டெய்லி லைஃப்பில் என்ன செய்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, உங்களுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த ரெசிபி. பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டீ ஸ்பாட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். யாரிடத்தில் யாருக்கு ஒரு காதல் வருமோ, பூமி எதிர்பார்த்து மழை தூரல் விழுமோ, காதல் வர கால் விரல்கள் கோலமிடுமோ, கை நகத்தை பல் கடிக்க ஆசைப்படுமோ, எதுவுமே